இருக்கக்கூடிய சபையினுடைய பிரச்சனையே என்னன்னா, இங்க ஒரு வசனம் அங்க ஒரு வசனம் இருக்கிறது. பாருங்க, இந்த வசனத்துல அந்நிய பாஷை இருக்குன்னு சொல்லுது, இந்த வசனத்துல தீர்க்க தரிசனம் இருக்குதுன்னு சொல்லுது, இந்த வசனத்துல அற்புதம் இருக்குதுன்னு சொல்லுது, இந்த இடத்துல இந்த அடையாளங்கள் இருக்குதுன்னு சொல்லுதுன்னு பாருங்க. யார்கிட்ட சொல்றாரு, ஏன் சொல்றாரு, என்ன காலத்துல சொல்றாரு, என்ன நோக்கத்துக்காக சொல்றாரு, முழு வேதத்துல அது எப்படி இருக்குது. ஒரு சத்தியத்தை நம்ம பேச போறோம்னா அதை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துவதற்கு என்ன சொல்றதுன்னு தெரியணும். தீர்க்க தரிசன பணி யாரு? ஆதியாகமத்துல யாரு தீர்க்க தரிசி? தீர்க்க தரிசன புத்தகங்களை என்ன சொல்லப்படுது, இயேசு என்ன சொல்றார், நிருபங்களை என்ன சொல்லுகிறது. ஒரு ஆசாரியப்ப எந்த சத்தியத்தை பைபிள் எடுத்தாலும் அதனுடைய முழுமையான புரிதல், அதனுடைய பின்னணியும் நோக்கமும் தெரியாம நம்ம அதை கையாளும் பொழுது நம்ம கடவுளுடைய வார்த்தையை திரித்து போதிக்கிறவர்களாக இருக்கும். அங்கொன்று இங்கொன்றுமாக வசனத்தை நம்ம கையாளும் பொழுது என்னுடைய விருப்பத்தை அந்த வசனத்துக்குள்ள திருப்பி